ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதர்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய மாதவன், கௌரி கிஷான், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பெரண்டி இவங்கெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு கிப்ரான் மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் அபின் ஹரிஹரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். மெயினா இந்த படத்தோட கதைன்றது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஆதித்ய மாதவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மர்மமான முறையில ஒரு 3 பொண்ணுங்க வந்து இறந்து போறாங்க கார் ஆக்சிடென்ட்ல. அவங்க 3 பேருக்குமே கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுங்க. ஸோ அவங்க ஏன் இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு கேஸ் இவர்கிட்ட வருது. ஸோ இவங்க பார்ட்னரா இருக்கக்கூடிய கௌரி கிஷான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா 2 பேரும் லவ்வர்ஸ் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறாங்க. கௌரி கிஷான் ஒரு டாக்டரா இருக்காங்க ஹீரோயின். லைக் அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் ஒண்ணு நடக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது. பட் அந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா, இவரோட கேஸும் இவங்களுக்கு அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒண்ணு சேருது. ஸோ 2த்துக்கும் ஒரே ஆள் தான் காரணமா இருக்காங்க. அந்த ஆள் யாருன்றத ஹீரோ கண்டுபிடிச்சாரா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆதித்ய மாதவன் கண்டுபிடிச்சாரா? என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானருக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் இது. யூசுவலான ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி தான் இது. நம்ம இந்த மாதிரி நிறைய கதை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் தான். ஸோ மெயினாக இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய மாதவன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு போலீஸ் கெட்டப்பாக இருக்கட்டும், லைக் அந்த ஒரு லுக், ஆனால் அவரை பார்த்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு கெட்டப் மாதிரி தெரியல. ஒரு யூஸ்வல் ஒரு நார்மல் ஒரு ஸோ நெஸ்டோர் பாய் கெட்டப் மாதிரி தான் அவருக்கு சுட் ஆகுது. ஏன்னா போலீஸ் ரோல் அந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு ரோலாக இல்லைனா கூட லைக் அவரோட லுக்குக்கும் பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. சூப்பராக இந்த அவரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலான கேரக்டராகவே நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி கௌரி கிஷான் அவங்க இந்த படத்தில் வந்து டாக்டரா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க வந்து சும்மா பேருக்குன்னு வந்துட்டு போகிற ஹீரோயின் தான் ஸ்டார்டிங்ல நான் நினைச்சேன் படத்தில். பட் அவங்க கேரக்டர் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கு. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சூப்பராகவே இருந்தது. அது மாதிரி அஞ்சு குரியன் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரா ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவங்க வந்து. ஸோ படத்தில் 2 3 ஸ்டன் சீன்லாம் அவங்களுக்கு இருக்கு. நல்லா சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது அவங்களுக்கு. அதே மாதிரி முனிஷ்காந்த் அவர் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்ல நீட்டான ஒரு ரோல் தான். ஸோ யூஸ்வலாக அவர் இப்போ வர நிறைய படங்களில் போலீஸாகவே பண்ணின்னு வர ரோல். அது மாதிரி தான் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ரோல். அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம், அவரோட சும்மா அந்த 2 3 காமெடிகள் அதெல்லாம் வந்து படத்தில் இதுலேயே யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி இதெல்லாம் இப்போ படத்தில் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் வருது. அதே மாதிரி ஹரிஷ் பெரடி அவர் இந்த படத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் சிஇஓவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் 2 3 சீன் தான் படத்தில் வராரு. நான் ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் படத்தில். பட் அதுக்கு ஒரு 2 3 சீன்ஸ் தான் சும்மா வச்சிருக்காங்க. அதே மாதிரி வினோத் சாகர் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லேப் டெக்னீஷியனாக ஒரு ரோல் வராரு. ஸோ இவர்தான் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு அவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நந்து ஜெகன் அவர் தான் இந்த படத்தில் வந்து மெயினாக அந்த ஒரு வில்லன் டைப் ஆஃப் ஒரு ரோல்னே சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து. பட் ஆனால் அவர் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எழுதல. டேரக்டர் ரொம்ப மேலோட்டமாக எழுதியிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் இதுதான் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்புமே எங்கேயும் பெருசாக வைக்கல. பட் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. இன்னமும் அவர் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் ஏற்படுது. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சைக்கோபாத் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் தான் மெயின் வில்லனே. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும். அவர் காமன் பர்சன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையான டிரான்ஸ்ஜெண்டரான்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் செம்மையாக ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தார் படத்தில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. மெயினாக கிப்ரான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவ் இல்லை. படத்தில் ஒரு சாங் 2 சாங் தான் என்னமோ இருக்கு. பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டுருந்தார். நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா கிப்ரான் படங்கள்னாலே மெயினாக இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் இந்த மாதிரி படங்களுக்குலாம் கிப்ரான் வந்து நல்லா சூப்பராகவே மியூசிக் போடுவார். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருக்காரு. அதே மாதிரி அரவிந்த் சிங்கோட சினிமாகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது தான். அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஒரு டிஏ ஒர்க் இருக்கட்டும். பட் ஆனால் படம் சுற்றி சுற்றி ஒரு 3 4 லொக்கேஷன்ஸில் தான் போகுது சரௌண்டிங்கில். ஸோ அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் ப்ளஸ் இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ராமரோட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல ட்விஸ்ட் பண்ணிட்டா வந்து எடிட் பண்ணியிருக்காரு. எந்த சீனுமே ரொம்ப லென்த்தியா வளவள படபடன்னு இருக்காம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா கட் பண்ணியிருக்காரு. அது ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் படத்துல. எந்த அளவுக்கு படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அவரோட எடிட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி டைரக்டர் அபின் ஹரிஹரன் அவர் வந்து எடுத்துட்ட கான்செப்ட் ஒரு யூஸ்வல் கமர்ஷியல் கான்செப்ட் தான். லைக் இந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்டோரி பேட்டர்ன்ல. பட் இதுலயும் வந்து அந்த மாதிரியான ஒரு சைக்கோ கில்லர் கதை தான் இது. அவனுக்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கு. எல்லா சைக்கோபாத் கதைக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும். கடைசியில் இறந்துக்குவான். இதே யூஸ்வல் பேட்டர்ன் தான் இதுலயும் எடுத்திருக்காரு. பட் இதுல பெருசா சுவாரஸ்யமா ரைட்டிங்ல ஏதாவது பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேற லெவலில் அந்த சுவாரஸ்யமா கதைக்குள்ள நம்ம சீட் எஜ்ல உட்கார வைக்கிற மாதிரி எந்த விஷயமும் அவர் பண்ணல. அதுதான் இந்த படத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸாவே நான் பார்த்தது.
பட் ஆனா ஒரு பாசிட்டிவா ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அது என்னன்னா வந்து ரைட்டிங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா ஆடியன்ஸ பார்க்க வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், பிளஸ் உள்ளுக்குள்ள அந்த கதைக்கு என்ன தேவையோ அத சீரியஸா எங்கேயுமே தேவையில்லாத ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வேணும், ஏதாவது ஒரு சாங் வேணும் அப்படின்னு போகாம, கதைக்குள்ள என்னென்ன தேவையோ அத முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து பிட்ச் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அது வந்து ரைட்டிங்ல நல்லாவே தெரியுது பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே எழுதியிருக்கலாம். சீன்ஸே நிறைய ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாம். ரொம்ப மேலோட்டமா இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கு நான் ஒரு பெரிய மைனஸாவும் பார்த்தது. பிளஸ் பாசிட்டிவான விஷயமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் இன்னும் அர்த்தம் தெரிக்க தெரிக்க இந்த சைக்கோபாத்லாம் கொஞ்சம் பயமாவும் இருக்கும். பட் இந்த படத்துல நமக்கு அந்த மாதிரி எதுவுமே பயம் பெருசா இல்ல. பிளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே எதுவும் பெருசா இல்ல. பட் ஆனா ஓரளவுக்கு ஒரு ஃபிளாட்டான ஸ்க்ரீன் பிளேவா இருந்தாலும் எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு ஓரளவு அந்த ரொம்ப நீட்டா படத்த கொண்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும். மெயின் திங் நமக்கு போர் அடிக்கல. கதை வைஸ் அது அப்படியே அடுத்தடுத்து என்னதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைனா கூட அட்லீஸ்ட் படம் உட்காந்து பார்க்குற அளவுக்காவது எழுதியிருக்காரு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த படத்துக்கு. பிளஸ் வந்து ரைட்டிங் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இந்த படம் தப்பிச்சுது. அங்கேயும் ஏதாவது சொதப்பியிருந்தாருன்னா, கொஞ்சம் லென்த்தா சீன் எடுத்திருந்தாருன்னா, படம் இன்னுமே போர் அடிச்சிருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. லைக் அவர் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கலாம் தான். இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாம். கதையும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி சைக்கோபாத் கதைகள் நிறையா வருது. இதோட நல்ல கதைகளே நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா இப்போ ரீசெண்டா வந்த த்ரில்லர் படங்கள்ல இப்போ ஆரியன் ஒரு படம் வந்தது இதுக்கு முன்னாடி. பட் அந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பெருசா அந்த அளவுக்கு நமக்கு எங்கேயும் லேக் இல்லாம ஓரளவு நம்மளால அந்த சீட்டேஜ்ல உட்காந்து பார்க்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு நார்மலா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆச்சு. ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான். அது ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். ரொம்ப போர் அடிக்காது. உங்க பொறுமையும் சோதிக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீட்டான பிரசன்டேஷன் தான் அவர் கொடுத்துருக்காரு. லைக் இந்த பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இதை பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் அந்த படத்துல. ஒரு சில தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நீங்க அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சும்மா போய் உட்காந்து பார்க்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு போர்ஷன் அதுல அந்த ரிவீல் பண்ற ஒரு சில விஷயம்லாம் நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு லைக் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே நல்லா இருந்தது படத்துல. அதை தவிர பெருசா நான் எதுவும் சிக்கல ஒரு நீட்டான ஒரு படமா நான் பார்த்தேன். ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே வந்தாலும் எனக்கு இந்த படம் பர்சனலா பிடிச்சிருந்தது. லைக் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸா நீங்க உள்ள உட்காந்தீங்கனாலும் உங்களை ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் பார்த்துட்டு வந்துருக்கோம். நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்த்துட்டு வந்துருக்கோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்போம். அந்த அளவுக்கு ஒரு படத்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் டைம் கிடைக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.